தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களே, மேடை மீது இருக்கும் வீட்டில் இருக்கும் எல்லா என்னுடைய பெருமை மிக்க காங்கிரஸ் தலைவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய அன்பு காங்கிரஸ் சொந்தங்களே, எல்லாருக்கும் வணக்கம். நிறைய விஷயங்கள் இங்க இருக்க தலைவர்கள் பேச போறாங்க. ஆனா சில கதைகளை, ஒரு குட்டி கதையை மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். அதாவது இந்த ஓட்டு திருட்டு, இது இதை பத்தி ஒரு சின்ன ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அதாவது இவிஎம் பத்தி ரொம்ப நாள் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தோம். இது சரியில்லை, இதை பாருங்க, இது சரியில்லை பாருங்க. ஒரு தடவை நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க, எங்க கிட்ட எந்த குறையுமே கிடையாது, நீங்க எப்படி பார்த்தாலும் எங்க கிட்ட குறைய கண்டுபிடிக்க முடியாது, நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க. இதே பதிலை திரும்ப 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 நமது தலைவர்களுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டே வந்தாங்க. நம்மளும் வேற வழி இல்லாம திரும்பி வந்துருவோம். அப்போ கர்நாடகா எலெக்ஷன் நடந்தது. அப்போ இதே மகாதேவபுரா கான்ஸ்டிடுவன்சில ஒரு விஷயம் ஏற்பட்டது. இப்போ இல்ல, இந்த மாநில தேர்தல் நடக்கும் பொழுது. அப்போ என்ன நடந்ததுன்னா, ஒரு நியூஸ் வந்தது. கர்நாடகால இருக்கிற அந்த பிபிஎம்பின்னு சொல்லப்படுற கார்பரேஷன் ஒரு ஏஜென்சியை அமிச்சு வீட்டுக்கு வீட்டு போய் சர்வே எடுக்கிறாங்க. என்ன சர்வே எடுக்கிறாங்கன்னா, வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, யார் இருக்காங்க, என்ன இருக்காங்கன்ற ஒரு சர்வே. அதை யார் எடுக்கிறாருன்னு கேட்டா ஒரு தனியார் ஏஜென்சி. அப்போ இது பெரிய விஷயமாச்சு. நாங்க இந்த தனியார் ஏஜென்சி யாருன்னு பார்க்க போனா, அது ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த ஒரு தனியார் ஏஜென்சி, சிலுமேன் பேர் அதுக்கு. இது யாரா உங்களுக்கு என்ன கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, நீங்க ஏன் இந்த வேலையை பாக்குறீங்கன்னா அதுக்கு பதிலே இல்லை. அப்போது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி, அப்போ எலெக்ஷன் கமிஷன் அந்த சிலுமை ஏஜென்சி என்ன பண்றாங்கன்றதை தேடி கண்டுபிடிச்சு பார்க்கும்போது, இது ஏதோ ஒரு இடத்துல வாக்குகளை மாற்றி அமைப்பதற்காக ஏற்படும் முயற்சி அப்படின்றது தெரிய வந்தது. உடனே அதை நிறுத்தி அந்த எலெக்ஷன் ரோலை மறுபடியும் ரிவைஸ் பண்ணாங்க. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இதை இவங்க ஆர்கனைஸ்டாவே பண்றாங்க. இப்ப பிஜேபி இந்த வாக்கு திருட்டை, ஓட்டர் லிஸ்ட மேனிபுலேட் பண்றதன் மூலம் ஆர்கனைஸ்டாவே பண்றாங்கன்றது அப்பவே வெளிப்பட்டது. இதே மகாதேவபுரா ஏஜென்சி தான் இன்னைக்கு, இந்த கான்ஸ்டிடுவன்சி தான் இன்னைக்கு நம்ம தலைவர் அத ஓட்டர் லிஸ்ட எடுத்து, எந்த எலெக்ஷன் கமிஷன் எங்க பக்கம் எந்த தப்பும் இல்ல, ரொம்ப சரியா இருக்கும்னு சொன்ன இடத்துல அந்த ஓட்டர் லிஸ்ட எடுத்து ஒரே ஒரு அனலைசிஸ் பண்ணி பார்த்தா 6 லட்சம் ஓட்டுல 1.5 லட்சம் ஓட்டு இப்படி ஓட்டையாவே இருக்குது, ஓட்டு இல்ல ஓட்டையாவே இருக்குது. அப்படின்ற விஷயத்தை நாட்டுக்கே தலைவர் காட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் இப்போ வாயே திறக்கிறது இல்ல. இன்னைக்கு இந்து பேப்பர் படிச்சீங்கன்னா, அதே கர்நாடகால இன்னொரு ஒரு கேஸ் ஆலந்துல இருந்து வருது. அதாவது நம்மளுடைய கேண்டிடேட் 600 ஓட்டுல தோக்குறாரு. அப்பவே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு, 6000 ஓட்டை எங்களுடைய ஓட்டரை இவங்க கடைசி நேரத்தில் எடுத்திருக்காங்க. எப்படி எடுத்தாங்க? ஓட்டுகளை நீக்க வேண்டும் என்று ஃபார்ம் 7 கொடுத்திருக்காங்க. யாரோ பேர்ல கொடுத்திருக்காங்க. அந்த போட்டவங்களுக்கும் அது தெரியல, ஓட்டு போனவங்களுக்கும் அது தெரியல. சரி, இதெல்லாம் தோத்துட்டோம், பரவாயில்ல, இதை பத்தி என்கொயரி பண்ணுங்கன்னு என்கொயரி பண்ணா இது வருது. அந்த என்கொயரி பண்ற சிஐடி எலெக்ஷன் கமிஷனர் டேட்டா கேட்கறாங்க. இந்த டேட்டாவெல்லாம் கொடுங்கன்னா அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்தில் கடந்த 10 வருடமாக இல்ல அதுக்கு முன்னாடி கூட ஒரு ஆர்கனைஸ்டு வேலை இவங்க ஓட்டர் லிஸ்ட மேனிபுலேட் பண்றாங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால இன்னைக்கு ஹரியானால நடந்ததும் சரி, மகாராஷ்டிரால நடந்ததும் சரி, இதெல்லாம் தாண்டி, இந்த ஓட்டு மேனிபுலேஷன் எல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிட்டு இருக்கு. இவங்க கேட்பாங்க, அப்ப நீங்க ஜெயிக்கும் போது நான் சொல்றேன், அதையும் தாண்டி தான் நாங்க ஜெயிக்கிறோம், நீங்க பண்ற அந்த கோல்மாலையும் தாண்டி தான் நாங்க ஜெயிக்கிறோம். அப்ப நீ கோல்மாலை பண்ணாம இருந்தா இந்நேரத்துக்கு அரசாங்கமே நமது அமைந்திருக்கும். தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு இந்த விஷயத்தை எப்படி அவர் அந்த ஒரு பிரசன்டேஷன்ல காட்டினாரோ, இதை நாம் பட்டி தொட்டி எல்லா இடங்களிலும் காட்ட வேண்டும். எல்லாத்தை விட முக்கியமான இன்னொரு விஷயம், காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பும் கூட இது. இன்னைக்கு நம்மளுடைய தலைவரின் ஒரு கட்டளையால் ஏற்பட்டிருக்கும் இந்த கிராம கமிட்டிகள் நாளையில இருந்து அந்த ஓட்டர் லிஸ்ட கையிலேயே வச்சுட்டு தூங்கணும். நமக்கு தெரியாம ஓட்டர் லிஸ்ட்ல ஒரு பேரும் மாற முடியாதபடி நாம் கிராம கமிட்டிகளை அமைக்க வேண்டும். இது நாம் நமக்கு ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானமாக எனது காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சொந்தங்களுக்கு நான் இதை ஒரு அன்பு ரிக்வெஸ்டாவே வைக்கிறேன். அதனால என்னுடைய
முழுமையான ஒரு ரிக்வெஸ்ட் வந்து கட்டமைப்பை நாம் சரியாக கிராம லெவல்ல ஏற்படுத்தணும். இவர்களுடைய எல்லா விதமான கோல்மாலையும் நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். தலைவர் ராகுல் காந்தியின் வழியில் கிராமந்தோறும் இவர்கள் செய்யும் இந்த அநியாயத்தை நாம் கொண்டு வர வேண்டும். வாக்கு திருட்டு என்பது வாக்கு திருட்டு மட்டுமல்ல, நம் அதிகாரத்தின் திருட்டு, நம் குழந்தைகளின் எதிர்காலத்தின் திருட்டு, நம் அமைதியின் திருட்டு, நம் குடும்பங்களின் நல்லிணக்கத்தின் திருட்டு, மதங்களின் நல்லிணக்கத்தின் திருட்டு. இதை இப்படிதான் பார்க்கணும். இதை வாக்கு திருட்டா பார்க்காதீங்க. தயவு செய்து இந்த மாநாடிற்கு அப்புறம் பட்டி தொட்டி தூரம், பட்டி தொட்டி எல்லாமே நாம் இந்த வாக்கு திருட்டை பத்தி பேச வேண்டும். மத்த எல்லா விஷயங்களும் இதுக்குள்ள அடக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு எந்த பிஜேபி காரனும் நாங்க இத்தனை அரசாங்கம் வச்சிருக்கோம் மார்தட்டி பேசும் பொழுது இது திருடிய அரசாங்கம் என்பதை நாம் எல்லா பக்கமும் ஒழிக்க வேண்டும் என்று உங்களிடம் ஒரு ரிக்வெஸ்டா கேட்டுக்கொண்டு இதை எல்லா இடத்திலும் இந்த செய்தியை எடுத்து செல்லுங்கள் என்ற மறுபடியும் உங்களிடம் இந்த வாக்கு திருட்டை பத்தி இன்னும் கூர்மையாக என்ன சொல்றாரு தலைவர், என்ன சொல்றாருன்றதை பார்த்து கூர்மையாக இது எல்லா பக்கம் கொண்டு போன்றோம் என்ற ஒரு ரிக்வெஸ்ட் உங்களிடம் வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கி இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மாவீரன், இன்றைக்கு கட்சியை சிறப்பாக நடத்தி செல்கின்ற தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களே, இங்க எல்லாரும் பேரையும் சொல்ல வேண்டாம்னு முதல்ல எனக்கு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லா தலைவர்களும் நாளைக்கு டெல்லிக்கு போகணும், அதுக்காக சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால் இன்றைக்கு நான் இங்கே பேர் சொல்லாவிட்டாலும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய டெல்லியினுடைய நம்முடைய தமிழகத்தினுடைய டெல்லி பிரதிநிதி கிரீஷ் ஜோடங்கர் அவர்களே, சூரஜ் கெக்டே அவர்களே, இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற மதன் ஹேரா அவர்களே, ஐயா சிதம்பரம் அவர்களே, ஐயா தங்கபால் அவர்களே, இன்னும் நான் பேர் சொல்லாட்டா தயவு செய்து மன்னிச்சிடுங்க. எல்லாரும் பேரையும் சொன்னதாக நினைத்துக் கொள்ளுங்கள். இங்கே வருகை புரிந்திருக்கின்ற ஒரு பெரிய மாநாடு என்று சொன்னால் இன்றைக்கு வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள். ரோட்டிலே அவ்வளவு கூட்டம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லாரும் இருக்கையில உட்காருங்க. வெளியே வந்து உள்ளவங்க உள்ள வர முடியாம தவிச்சுக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் ஒரு அற்புதமான மாநாட்டை இன்றைக்கு சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஏற்பாட்டை இங்கே செய்வதற்கு உதவியாக இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர், இங்கு உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அவர்களெல்லாம் இங்கே சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதோடு மட்டுமல்லாமல் அனைவரும், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், எல்லா பகுதிகளிலும், எல்லா மாவட்டத்திலும் உள்ள மாவட்ட தலைவர்கள், இந்த பகுதியிலே வந்திருக்கின்ற இளைஞர் தலைவர்கள், இன்னும் பல்வேறு அமைப்பு தலைவர்கள், மகளிர் காங்கிரஸ் தலைவிகள், இன்னும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும், உள்ள இருக்கின்ற கிராமங்களிலே வந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல கிராமத்திலே வந்திருக்கின்ற வட்டார தலைவர்கள், நகர தலைவர்கள், கிராம தலைவர்கள், அத்தனை பேர்களை நான் வருக வருக என்று நெல்லையினுடைய இந்த மண்ணின் மைந்தன் என்பதனால் உங்களுக்கு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவது மாநாடு சென்னையிலே ஒரு மாநாட்டை நம்முடைய அன்புக்குரிய தலைவர் செல்வப்பிரந்தை அவர்கள் தலைமையில் நடத்தினார்கள். அங்கே ரொம்ப நாள் ஆக்கிரமிச்சு வச்சிருந்த இடத்தை காமராஜர், பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த பகுதியிலே தேனாம்பேட்டை மைதானத்தை ஆக்கிரமிப்பை அகற்றிவிட்டு ஒரு பெரும் மாநாட்டை அங்கே நடத்தினார்கள். நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய அத்தனை பேரும் தமிழகம் முழுவதும் அங்கே குலுங்கியது. அதை போல இன்றைக்கு நெல்லை குலுங்கக்கூடிய அளவிலே ஒரு மாபெரும் மாநாட்டை இங்கே நம்முடைய செல்வப்பிறந்தவர்கள் இங்கே ஏற்பாடு செய்ய சொல்லி அற்புதமாக அத்தனை பேரும் இணைந்து இந்த மாநாட்டை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அத்தனை தலைவர்களும், ஒவ்வொரு பகுதியில் இருந்த தலைவர்களும் அனைவருமே இங்கே இதை மாநாட்டை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு எதற்காக இந்த மாநாடு? இந்த மாநாடு நம்முடைய ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு பீகாரிலே இந்த கட்சி பிஜேபி ஆட்சியானது ஓட்டை கொள்ளையடித்து நாம் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம். காங்கிரஸ் பேர் இயக்கம் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஓட்டுரிமையை கொடுத்தோம்.
தேசபிதா காந்தியடிகள் தலைமையில் இன்றைக்கு போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்று நாட்டு மக்களுக்கு சட்டங்களை வகுத்து, சட்டங்கள் மட்டுமல்லாமல் ஓட்டுரிமையை கொடுத்து ஓட்டு சுதந்திரத்தை கொடுத்ததினால்தான் இந்த நாடு ஜனநாயக நாடாக, இந்த நாடு வளர்ச்சி பெற்ற நாடாக காங்கிரஸ் கட்சி கொண்டுதான் கொண்டு வந்தது. அப்படி கொண்டு வந்த இந்த ஆட்சியை இன்றைக்கு பிஜேபி என்ன செய்தார்கள்? ஓட்டை, மக்களுடைய ஓட்டை, நம்முடைய சுதந்திரத்தை, மக்கள் நம்முடைய வாக்குகளை, நம்முடைய உரிமைகளை கொள்ளையடித்து, நம்முடைய உரிமைகளை எல்லாம் வாக்குச்சாவடியை பார்த்தால் பேருதான் இல்லாம போய்விடுகின்றது. சில ஊர்ல 500 ஓட்டு ஒரே வீட்டில் இருக்கு. இப்படி எல்லாம் பிஜேபி 65 லட்சம் ஓட்டை பீகாரிலே இன்றைக்கு நீக்கி இருக்கின்றார்கள். எங்கெல்லாம் காங்கிரஸ் ஜெயிக்குமோ அங்க நீக்கிறது. எல்லா இடங்களிலுமே கொள்ளையடித்து இன்றைக்கு ஆட்சியை புரிகின்றார்கள். இது நீதியான ஆட்சி அல்ல, இது கொள்ளையர்கள் ஆட்சி என்று சொல்லக்கூடிய அளவிலே பிஜேபி ஆட்சி இன்றைக்கு மக்களை ஏமாற்றும் ஆட்சியாக, ஓட்டுகளை, மக்களுடைய உரிமையை பறிக்கும் ஒரு ஆட்சியாக, மக்களுடைய ஜனநாயகத்தை அளிக்கின்ற ஒரு ஆட்சியாக பிஜேபி ஆட்சி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இதை இருக்க விடலாமா? உங்களை பார்த்து கேட்கின்றேன், இந்த ஆட்சி ஒழிய வேண்டும் இல்லையா? ராகுல் காந்தி ஆட்சி வர வேண்டும். ராகுல் காந்தி ஆட்சி வந்தால்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். நம்முடைய காங்கிரஸ் கட்சி ஆட்சிதான் இந்த நாட்டு மக்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால் இன்றைக்கு என்ன வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லுவோம். நாம் நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டிலே நம்முடைய உரிமை, ஜனநாயகத்தை அளிக்கின்றார்கள். நம்முடைய ஓட்டை கொள்ளையடித்து விட்டார்கள். இவர்கள் ஆள்வதற்கு தகுதி இல்லாதவர்கள். இந்த ஆட்சி ஒழிய வேண்டும், இந்த ஆட்சி நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு அற்புதமான கையிலே எடுத்து இதை சிறப்பாக செல்வ பிறந்தை அவர்கள், உங்களை நான் மாவீரன் என்று சொல்கின்றேன். ஏனென்று சொன்னால் தமிழகத்திற்கு நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல ஏற்பாட்டை செய்தவர்கள் மட்டுமல்லாமல் ராகுல் காந்தியோடு கைகோர்த்து இங்கே வெள்ளையனே வெளியேறு என்று நாம் அன்பு சொன்னோம். இன்றைக்கு கொள்ளையனே வெளியேறு, பிஜேபி கொள்ளையனே, ஓட்டை கொள்ளையடித்தவர்களை நீ வெளியேறு, நாட்டின் ராஜினாமா செய் என்று சொல்லக்கூடிய நாம் இன்றைக்கு இந்த மாநாட்டுக்கு சிறப்பாக நடக்கின்றது. அத்தனை பேர் மத்தியிலும் ராகுல் காந்தியினுடைய கையை, கரத்தை வலுப்படுத்துவோம். இங்கே சிறப்பாக மாநாட்டை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கும் உளமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய இயக்கம் வாழ்க, நாம் வெற்றி பெறுவோம். ராகுல் காந்தி அமர்வரை, ஆட்சியில் அமர வைக்கும் வரை ஓய மாட்டோம் என்பதை உறுதியாக சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாக அருமை சகோதரி தாரகை கட்பட் அவர்கள் உங்கள் மத்தியிலே ஒரு உரையாற்றுவார்கள். ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆவதை தடுத்து திருட்டுத்தனமாக ஆட்சிக்கு வந்த நரேந்திர மோடியினுடைய முகத்திரையை கிழிக்கும் விதமாக இன்றைக்கு நம்மளுடைய நெல்லை மாநகரமே குலுங்கும் விதமாக நடந்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மாநில தலைவர் அவர்கள் செல்வ பிறந்தகை அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய பெருந்தலைவர்களான முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டர் பி சிதம்பரம் சார் அவர்களே, மற்றும் பெயர்களை ஸ்டேஜில் இருக்கவங்களுடைய எல்லாரோட பெயர்களை சொன்னதாக நினைத்து அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு வாக்கு திருட்டு என்பது அனைவராலும் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு இதாகவே மாறிவிட்டது. யோசித்து பார்க்க வேண்டும். வாக்கு திருட்டு என்பது நம்மளுடைய வீட்டில் வந்து நம்மளுடைய உரிமையை பறித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நரேந்திர மோடியினுடைய ஆட்சி நீடிக்கலாமா நீடிக்க வேண்டாமா என்பதை நாம் இன்னும் 6 மாதத்தில் நமக்கு தெரியும். அதே போல வாக்கு திருட்டை பற்றி கூறும் பொழுது அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். நம்மளுடைய வாக்கை திருடுகிறவர்கள் பேங்க்ல இல்ல ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு ஜப்தி ஏலம் ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்ல என்ன பண்ணுவாங்க, நோட்டீஸ போடுவாங்க.
ஆனா நம்மளுடைய வாக்கு நீக்கக்கூடியவர்கள் ஏன் அதை வெளிப்படையாக சொல்வது இல்லை என்பதை நாம் அனைவரும் கேள்வி கேட்க வேண்டிய தருணமாக இருக்கிறது. ஒரு ஏதாவது ஒரு லோன் வாங்கி நம்ம முடிக்காம இருந்தோம்னா பேங்க்ல உடனே வந்துட்டு நம்மளோட பேரை வந்துட்டு பேப்பர்ல போடுறாங்க, எல்லாத்தையும் போடுறாங்க. ஆனால் நம்மளுடைய வாக்குகளை பறிக்கக்கூடியவர்கள், நம்முடைய வாக்குகளை நீக்கக்கூடியவர்கள் ஏன் நம்மளிடம் முன்னால சொல்லவில்லை என்பதை நாம் கேள்வி கேட்க வேண்டும். நம்மளுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக நம்மளுடைய நரேந்திர மோடியினுடைய முகத்தறியை கிழித்தார்கள். டீ வித் தி டெட். பைபிளை நம்ம வாசிச்சிருக்கோம். லாசர் அவர்களை வந்துட்டு நம்மளுடைய இயேசுநாதர் வந்துட்டு உயிர் தெழுந்தாருன்னு. நம்மளுடைய அதே சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் இறந்தவர்களை உயிர் தெழுத வைத்து அவருடன் டீயை குடித்து விட்டார்கள் என்றால் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியினுடைய கள்ளத்தனம். நரேந்திர மோடி இறந்தவர்களை, உயிரோடு இருக்கவர்களை இறந்தவர்கள் என்று போட்டது என்னதென்றால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு செயலிலும் பிஜேபி இன்றைக்கு ஆண்டு கொண்டு பிஜேபி ஆனது நம்மளுடைய ஒவ்வொரு உரிமையும் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓட்டை மட்டும் பறிக்கவில்லை, இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பறித்து விட்டார்கள். இந்தியா ஜனநாயகம் என்பது உலகத்திற்கே எடுத்துக்காட்டான ஒரு ஜனநாயகமாகும். ஆனால் அந்த ஜனநாயகத்திற்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. அந்த ஆபத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பாதுகாவலனாக நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார். அந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கூடிய விரைவில் பிரதமராக வாழ்த்துவதற்கு இந்த மேடையை நாம் பயன்படுத்தி கொண்டு அனைவரும் ஒன்றிணைவோம் தலைவர் ராகுல் காந்தியின் பின்னால் என்பதை கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாவின் அடுத்தபடியாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் விஜய் வசந்த் அவர்கள் உரையாற்றுவார்கள். மேடையில் இருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, காங்கிரஸ் பேரியக்கம் எழுச்சி மிகவும் உணர்ச்சிபூர்வமாகவும் இருப்பதற்கு துணையாக இருக்க அன்பு நெஞ்சங்கள் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடுடைய நோக்கம் உங்க எல்லாருக்கும் தெரியும். பாஜக அரசு எப்படி ஏற்கனவே இடி எல்லாம் வச்சு எப்படி இந்த ரைட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம், அதே போல எலெக்ஷன் கமிஷனை நம் கையில் வைத்துக்கொண்டு நமக்கு சார்பான நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய தலைவரை தேர்ந்தெடுக்க விடாமல் தடுக்கும் இந்த ஆட்சியை மாற்றக்கூடிய ஒரு நேரம் வரும். அதற்கு நாம் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும். அது முன்னாடி என்னன்னா, இந்த ஓட்டு திருட்டை நம்ம எல்லாரும் தெளிவாக மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். ராகுல் காந்தி அவர்கள் முதல்ல சொல்லும் போது எலெக்ஷன் கமிஷன் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதாரபூர்வமாக நம்ம தலைவர் காட்டியவுடன் அவங்களுக்கு பதில் இல்லை. சோ இந்த இதை நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய பூத் கமிட்டியை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைத்துக்கொண்டு யார் யார் எந்தெந்த இடத்துல எந்தெந்த வாக்காளர் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக வைத்திருந்தால் இந்த திருட்டை நாம் எப்பொழுதும் ஒழிக்க முடியும். கண்டிப்பாக மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும். அதில் நம் ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் ஆக்குவோம் என்று இந்த மேடையில் நாம் எல்லாரும் உறுதிபெற எடுத்துக்கொண்டு, மறந்தே தந்தை எப்போதும் சொல்லி கொண்டு இருப்பது போல் காங்கிரஸில் இருப்பதே பெருமை, அதை வளர்ப்பதே கடமை என்று சொல்லி வந்திருக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக டேட்டா அனலிட்டிக்கின் தலைவர், ப்ரொஃபஷனல் காங்கிரசின் அகில இந்திய தலைவர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் உரையாற்றுவார்கள். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு உண்மையான ஜனநாயகம் என்றால் மக்களிடம் ஓட்டுகளை சேகரித்து தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கத்தை அமைக்கணும். ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் மக்களிடம் ஓட்டை திருடி தேர்தலில் வெற்றி பெற்று அரசை அமைக்கிறார்கள். ஓட்டை எப்படி திருடுறார்கள்? கடந்த ஒரு 10 வருஷமா பாத்தீங்கன்னா மக்களுக்கு சேதம். 2016 டிமானிட்டைசேஷன், 2017 ஜிஎஸ்டி, 2020 கொரோனா, இப்படி மாத்தி மாத்தி மக்களுக்கு ஒரே சேதம். ஆனா அவங்க தேர்தல் திருப்பி ஜெயிச்சுட்டே வர்றாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? ஓட்டு திருட்டு. அது எப்படி தெரிய வந்தது எங்களுக்கு? மகாராஷ்டிரா 2024 தேர்தல், மாநில தேர்தலில் என்ன நடந்தது அப்படின்னு முழுக்க அனலைஸ் பண்ண போது எப்படி ஓட்டு திருட்டு நடக்குது அப்படின்னு தெரிய வந்தது. அது சுருக்கமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். 2024 மே மாதத்தில் மகாராஷ்டிரா பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி 157
சட்டசபையில் வெற்றி அடைந்தது. பாஜக கூட்டணி 126 சட்டசபையில் வெற்றி அடைந்தது. காங்கிரஸ் கூட்டணிக்கு மெஜாரிட்டி. 5 மாசத்துக்கு அப்புறம் 5 மாதங்களுக்கு அப்புறம் நவம்பரில் அதே மகாராஷ்டிரா அதே மாநிலத்தில் அதே வாக்காளர்கள் அதே கூட்டணி அதே தொகுதிகள் மாநில தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி 157 இருந்து 50 சீட்டுக்கு இறங்கிச்சு. பாஜக கூட்டணி 126 இருந்து 235 சீட்டு ஜெயிச்சாங்க. இந்த 5 மாசத்துல அப்படின்னு நடந்துச்சு. ஊடகங்கள் சொன்னாங்க இல்ல மாநில அரசும் பாராளுமன்ற அரசுக்கும் வேற மாதிரி ஓட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க தேர்தலுக்கு முன்னாடி பெண்கள் உரிமை தொகை கொடுத்தாங்க, அதனால பெண்கள் எல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் பாஜக கூட்டணிக்கு போய் ஓட்டு போட்டாங்கன்னு அர்த்தம். நாங்க அனலைஸ் செய்த போது அந்த மாதிரி நடக்கவில்லை. காங்கிரஸ் கூட்டணிக்கு பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளவு ஓட்டு கிடைச்சிச்சோ அவ்வளவு ஓட்டு இருந்துச்சு. ஆனா பாஜக கூட்டணிக்கு 72 லட்சம் அதிகம் ஓட் பாராளுமன்றத்தில் இருந்து மாநில தேர்தலில் கிடைத்தது. இந்த 72 லட்சம் ஓட் எங்கேருந்து வந்தது? யார் இந்த 72 லட்சம் புது ஓட்டர்கள்? இதை நாங்க அனலைஸ் செஞ்ச போதுதான் எங்களுக்கு தெரிய வந்தது ஓட்டர் லிஸ்ட்ல ஒரு பெரிய கோளாறு. 50 தொகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஃபேக் டூப்ளிகேட் இல்லீகல் ஓட்டர்ஸ் அவங்கள சேர்த்து அவங்கள பாஜக கூட்டணிக்கு ஓட் போட வச்சு இப்படிதான் பாஜக கூட்டணி மகாராஷ்டிராவில் ஜெயிச்சது. மகாராஷ்டிராவில் நடந்துச்சுன்னா அப்ப எல்லா மாநிலத்திலும் இதானே நடக்கணும். அதனாலதான் பெங்களூர் ஒரு தொகுதியிலையும் அனலைஸ் பண்ணி செஞ்சு பார்த்தா அதே தான் நடக்குச்சு. இதனாலதான் சொல்றோம் இப்ப இருக்கிற நரேந்திர மோடி அரசு ஓட் திருட்டு அரசு. இந்த ஓட் திருட்டு அரசு இந்த மெசேஜை நீங்க வீட்டுக்கு வீடு எடுத்துட்டு போய் சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளர் அருமை சகோதரர் கிறிஸ்டபர் திலக் அவர்கள் சுருக்கமாக உரையாற்றுவார். தனி ஒரு மனிதனாக தைரியமாக தில்லுள்ள ஒரு தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் இந்த பாசிச பாஜக மற்றும் RSS-ஐ தோலுரித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக அவருடன் உறுதுணையாக தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக நிற்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக இங்கு வெற்றிகரமாக ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி இருக்கிறோம். ராகுல் காந்தி அவர்களுடைய போராட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு பெரும் கூட்டமாக இங்கு நாம் திரண்டு இருக்கிறோம். திரு செல்வ பிறந்தகை அவர்களுடைய தலைமையிலே ராபர்ட் புரூஸ் MP அவர்களும் ரூபி மனோகரன் அவர்களும் கடுமையான உழைப்பின் மூலமாக இங்கு திரட்டி இருக்கக்கூடிய கூட்டத்தின் மூலமாக நாம் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான கருத்து, நாம் ராகுல் காந்தி அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம் என்பதே ஆகும். நண்பர்களே, பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு கடந்த 200 ஆண்டுகளாக பல நாடுகளிலே மன்னராட்சி கொஞ்சம் கொஞ்சமாக மக்களாட்சியாக மாறியது. மக்களாட்சிக்கு மிக முக்கியமான ஒரு அடித்தளம் ஓட்டு உரிமை, வாக்குரிமை. பல ஆர்ப்பாட்டங்கள், பல போராட்டங்கள், பல புரட்சிகள் செய்து இந்த மக்களாட்சி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே நமக்கு ஒரு அருமையான அரசியலமைப்பு சட்டம் கிடைத்திருக்கிறது. அதற்கு காரணம் காந்தியடிகள் 1915 இந்தியாவுக்கு வந்த பிறகு காங்கிரஸை ஒரு மக்கள் சக்தியாக, ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி அதன் மூலமாக மக்களை பெரும் வெள்ளமாக திரட்டினார். பிறகு 1920களிலே அம்பேத்கர் இந்தியா வந்தவுடன் சமூக ரீதியான பிரச்சனைகளை முன்னெடுத்து வைத்து காந்தியும் அம்பேத்கரும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கைகோர்த்து பல கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கருத்து பரிமாற்றங்கள் மூலமாக ஒரு அருமையான அரசியல் அமைப்பு சாசனத்தை
உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த அரசியல் அமைப்பு சாசனத்தினுடைய அடிப்படை விழுமியங்கள் என்ன? சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம். சமத்துவம் என்றால் என்ன? அரசியல் சமத்துவம், பொருளாதார சமத்துவம், சமூக சமத்துவம். அம்பேத்கர் என்ன சொன்னார்? நம்ம முதலாவது அரசியல் ரீதியான சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு என்பதை டாக்டர் அம்பேத்கர் அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய உறுதுணை ஒத்துழைப்பின் காரணத்தினால் ஒரு அற்புதமான சமூக நீதியின் அடிப்படையிலே ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு 1950களிலே பல மேற்கத்திய வளர்ந்த முற்போக்கு சிந்தனையுடன் வளர்க்கப்பட்ட பல மேற்கத்திய நாடுகளிலே பெண்களுக்கு ஓட்டு இல்ல. ஆனா 1950லேயே நமக்கு நம்மளுடைய பெண்களுக்கு ஓட்டு, தலித் சமுதாயத்தினருக்கு ஓட்டு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஓட்டு, சிறுபான்மையினருக்கு ஓட்டு, அனைவருக்கும் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் ஒரு ஓட்டு என்று அரசியல் ரீதியாக நாம் அனைவரும் சமம் என்று 1950லேயே அம்பேத்கர், நேரு, காந்தி இவர்கள் மூன்று பெரும் ஆளுமைகளினால் நமக்கு இந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த உரிமையை பறிப்பதற்காக பாஜக பல விதத்திலே நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை எப்படி சீர்குலைக்கலாம், அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற பல ஜனநாயக கட்டமைப்புகளை எப்படி உடைக்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திருட்டு கூட்டம். நண்பர்களே, ஒரு கிழவி, வயதான கிழவியா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஓட்டு. இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பல வயதானவர்கள், பல கிழவிகளுக்கு வேலை கொடுத்திருக்கிறோம். காரணம், அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு இருக்கிறன்றதுனால. ஓட்டு இல்லைன்னா பல கிட்டத்தட்ட 70-80% மக்களை கண்டுகாமலே இன்னைக்கு அரசியல் நடந்துகிட்டு இருக்கும். ஆகவே நம்மளுடைய அடிப்படை உரிமையான ஓட்டு உரிமையை பறிப்பதற்கு பாஜக அரசு வகை தேடிக் கொண்டிருக்கிறது. மக்களாட்சியை மீண்டும் மன்னராட்சியாக மாற்றுவதற்கு மீண்டும் மனுவின் அடிப்படையிலே கொண்டு போவதற்காக இந்த பாஜக வகை தேடிக் கொண்டிருக்கிறது. வெறும் ஓட்டை மட்டும் தான் திருட்டி இருக்காங்க நினைக்காதீங்க. பண திருட்டு, எம்எல்ஏ திருட்டு, பல கட்சிகள் திருட்டு. தமிழகத்திலே ஒரு கட்சியும் இப்ப ஆட்டைய போட போறாங்க. நண்பர்களே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படத்துல, பழைய படத்துல ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு. தில்லு முள்ளுன்னு ஒரு படத்துல, தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு, 1000 நாடகம் 1000 வேஷங்கள். அது போலதான் நம்ம பிரதமரும் நம்ம அமித்ஷாவும் ஊருக்கு ஒரு வேஷத்தை போட்டு ஒரு 5-6 ஆண்டுகள் ட்ரம்ப் கிட்ட மண்டியிட்டு கிடந்தார்கள். இப்பொழுது சீனாவிடம் மண்டியிட்டு கிடக்கிறார்கள். ஆகவே நண்பர்களே, தமிழகத்தை பொறுத்தமட்டிலும் பாஜக அதிமுக கூட்டணி ஒரு மண்டியிட்டவர்களின் கூட்டணி என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. அம்மாவிடம் மண்டியிட்டு கிடந்தவர்கள் இப்பொழுது அமித்ஷாவிடம் மண்டியிட்டு கிடக்கிறார்கள். அம்மாவிடம் மண்டியிட்டு கிடந்தவர்கள் இப்பொழுது அமித்ஷாவிடம் மண்டியிட்டு கிடக்கிறார்கள். அதாவது ஆங்கிலேயர்களுக்கு கிட்ட மண்டியிட்டு கிடந்தவங்க கிட்ட இப்ப அதிமுகவினர் மண்டியிட்டு கிடக்கிறார்கள். ஆக நண்பர்களே, இது மண்டியிட்டவர்களின் கூட்டணி. தமிழகத்தையும் தமிழக மக்களையும் முடிச்சாச்சு. தமிழக மக்களையும் மண்டியிட செய்வதற்காகவே இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே நம்ம வீடுக்கு போய் ஓட்டை திருட போறாங்க. நம்ம ஓட்டை பாதுகாக்காவிட்டால் வீட்டையும் பாதுகாக்க முடியாது, நாட்டையும் பாதுகாக்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் வாய்ப்பளித்த தலைவர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கத்தின் செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் அவர்கள் உரையாற்றுவார்கள். தமிழக காங்கிரசினுடைய அகில இந்திய பொறுப்பாளரும் காரிய கமிட்டி உறுப்பினருமான திரு கிரீஷ் சோதாங்கர் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டினுடைய செயலாளர் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் தலைவர்கள் மற்றும் அனைத்து மூத்த தலைவர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாட்டிலே இப்போது நடந்து கொண்டிருப்பது ஒரு அசாதாரண சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது.
வாழ்வாதாரத்தினுடைய பாதிப்பை அனைத்து மக்களும் எதிர்கொண்டிருக்கிறார்கள். எந்த முறையிலே? அது வாக்கு திருட்டு முறையிலே எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் வாக்கு திருட்டு, இன்னொரு பக்கம் வரி பயங்கரவாதம். சாமானியன் வாழ்வதற்கு வரி பயங்கரவாதம் எவ்வாறு இருந்தது என்பதை நம்மளுடைய முன்னாள் நடுவண் நிதியமைச்சர் நமக்கெல்லாம் 2 தினங்களுக்கு முன்னால் சிறப்பாக விளக்கி கூறினார். இப்போது காங்கிரஸ் நம்மளுடைய தலைவர், அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டது போல இது கப்பர் சிங் டாக்ஸ் என்று குறிப்பிட்டார். இதையெல்லாம் ஏன் குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுகின்ற இந்த வரியை நியமித்தது 4 கார்ப்பரேட்டுகளுக்காக. 4 குஜராத் தலைவர்கள் 4 கார்ப்பரேட்டுகளுக்காக மத்திய அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாஜக அரசு அல்ல, மாறாக அரசினுடைய பகுதி அரசாகவும் மீதி அதானி அம்பானியினுடைய அரசாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வாக்கு திருட்டை பற்றி கூற வேண்டும் என்று சொன்னால், இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் தலைவர் ராகுல் காந்தியுடைய வேண்டுகோளாக இங்கே உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், உங்களுடைய பகுதியிலே இந்தியா முழுவதும் இப்போது ஒரு வாக்குச்சாவடியிலே 1000 வாக்குகள் என்று குறைத்து விட்டார்கள். அந்த அடிப்படையிலே அந்த 1000 வாக்குகளிலே எத்தனை போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள், எத்தனை திருட்டு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து அவர்களை நீக்குவதற்கான முயற்சியை நீங்கள் எல்லாம் முனைப்பாக எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே நீங்கள் எல்லாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி ஏற்றோம். அந்த உறுதிமொழியை உங்கள் வாக்குச்சாவடியில் வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, கூட்டத்தினுடைய தலைவருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த கூட்டத்திலே உங்கள் தீர்மானத்திலே இன்னொரு தீர்மானமாக, நாங்கள் கர்நாடக மாநிலத்திலே 2 தினங்களுக்கு முன்னால் கேபினெட்டிலே ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கிறோம். அந்த சட்டம் என்னவென்று சொன்னால், மத்திய தேர்தலுடைய வாக்காளர் பட்டியலை நாங்கள் பின்பற்ற போவதில்லை. மாறாக மாநிலத்திலே ஒரு வாக்காளர் பட்டியலை, அதை முழுமையாக சுத்தம் செய்கின்ற வாக்காளர் பட்டியலை அமைத்து, அதை தொடர்ந்து மொத்த கர்நாடகனுடைய உள்ளாட்சி தேர்தலிலே வாக்காளர் நம்மளுடைய பேலட் பேப்பரிலே வாக்குச்சீட்டு முறையிலே தேர்தலை நடத்த தீர்மானம் நிறைவேற்றி அதன் வடிவம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதை காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலம் மட்டுமல்ல, காங்கிரஸ் துணையோடு ஆளுகின்ற தமிழகம் உட்பட அனைத்து மாநிலத்திலேயும் செயல்படுத்த இந்த கூட்டம் தீர்மானம் ஏற்படுத்த வேண்டும். அதை தொடர்ந்து வாக்காளரை நாம் சுத்தம் செய்து விட்டால் அதை நாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்து சென்று அதே நடைமுறையை, ஒரு தொகுதியிலே 2,40,000 வாக்குகள் இருந்தால் உள்ளாட்சியிலே நாம் அதை தீர்வு செய்யும் போது 20,000 வாக்குகள் போலியாக கண்டறிய முடியும். அந்த 20,000 வாக்குகளை சுத்தம் செய்த பின்னால் நாம் அதை நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்று அதையே ஆவணமாக பயன்படுத்த முடியும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உட்பட அவரோடு இணைந்து பணியாற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அடுத்தபடியாக அகில இந்திய காங்கிரசின் செயலாளர் அருமை சகோதரர் அறிவழகன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். தலைவர் ராகுல் காந்தி நாமம் வாழ்க. இந்த சிறப்புமிகு கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் எனது பாசத்துக்குரிய அண்ணன் செல்வப்பெருந்தை அவர்களே, தமிழக பொறுப்பாளர் மரியாதைக்குரிய கிரீஷ்ஜி அவர்களே, அண்ணன் சிதம்பரம் அவர்களே, அண்ணன் தங்கபாலு அவர்களே, அண்ணன் திருநாகர் அவர்களே, தமிழக செயலாளர் பாசத்துக்குரிய நண்பர் சூரஜ் அவர்களே, மற்றும் இந்த சிறப்புமிகு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் இந்த மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ராபர்ட் புரூஸ் அவர்களே, சகோதரர் ரூபி மனோகர் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கும் காங்கிரஸ் குடும்ப அங்கங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ இந்திய ஒற்றுமை பயணத்தை தொடங்கிய நாள், தலைவர் அவர்கள் இன்று நாடு முழுவதும் இந்த ஓட்டு திருட்டுக்காக பட்டி தொட்டி எல்லாம் சென்று இந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சி செய்த ஊழல்களை அம்பலப்படுத்தி உள்ளார். நம் எல்லோருடைய கடமை என்னவென்றால்,
அவர் அம்பலப்படுத்தியதை நாமும் நம் இல்லங்களை நோக்கி சென்று பட்டி தொட்டிக்கெல்லாம் சென்று இந்த செய்தியை மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். காரணம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஜனநாயகத்தின் வேராக கருதப்படுவது மக்கள் சக்தி. இந்த மக்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது வாக்குரிமை, முன்னுரிமை. நமது அரசியலமைப்பு சட்டத்தில் முன்னுரையாக இருப்பது சமூக நீதி, சகோதரத்துவம், சமத்துவம், சுதந்திரம். இதில் சமத்துவம், ஈக்குவாலிட்டி, அந்த வார்த்தைக்கு நமது தலைவர்கள் மிக ஆழ்ந்த சிந்தனையோடு, நீ பணக்காரனா ஏழையா, நீ ஆணா பெண்ணா, நீ மேல் ஜாதி கீழ் ஜாதி, எந்த வர்க்க போராட்டங்களும் இல்லாமல் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஓட்டு என்ற சமநிலையை கொடுத்தார்கள் நமது முன்னோர்கள். அப்படியாப்பட்ட ஒரு தனி மனிதனுடைய தன்மானம் என்பது ஒரு வாக்காகும். அந்த வாக்கை திருடும் இந்த பாரதிய ஜனதா கட்சி, அப்படிதான் அவர்கள் பின்புறமாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அது தேசியமாகட்டும் பல மாநிலங்கள் ஆகட்டும். இன்று முன்புறமாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலம் பீகாரில் நடைமுறைப்படுத்த துடிக்கிறார்கள். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதை மிக கவனத்தோடு நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்தியா முழுக்க நாங்கள் இதை மேற்பார்வை செய்கிறோம். குறிப்பாக நான் பொறுப்பாளர் இருக்கிற கேரள மாநிலத்தில் நாங்கள் 15 நாட்கள் தெரு தெருவாக ஓட்டர் பட்டியலை கையில் எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று இதனை ஆய்வு செய்ய தொடங்கி இருக்கிறோம். நாமும் தமிழ்நாட்டில் ஒரு இடத்திலும் நாம் இதை எடுத்துக்கொண்டு சென்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதுபோல இந்த இயக்கம், இவ்வளவு பெரிய இயக்கம், நாம் மார்தூக்கி தலைவர் காமராஜர் கண்டெடுத்த இயக்கத்தை நாம் எல்லாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். நாம் எந்த கட்சியோடும் கூட்டணி இருக்கலாம், தவறில்லை. இன்று நமது தலைவர் ராகுல் காந்தியோடு இங்கு தமிழக முதல்வர் அவர்கள் தோளோடு தோள் நிற்கிறார், ஒரு சகோதரராக நிற்கிறார். நாம் தோள் கொடுக்கிறோம். அந்த தோள்கள் வலிமையான தோள்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களை தாங்கக்கூடிய தோள்களாக இருக்க வேண்டும், துவண்ட தோள்களாக இருக்கக்கூடாது. அப்படி என்றால் நாம் நமது கட்சியை ஒரு வலிமை உள்ள கட்சியாக, இதை வரும் காலங்களில் மிக செம்மையாக நடத்தி கொண்டு இந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்கள் பதவியேற்ற நாள் முதல் இன்று வரை மிக சிறப்பாக பட்டி தொட்டியெல்லாம் சென்று கட்சியை பலப்படுத்துகிறார். நாம் அவர் கரங்களையும் பலப்படுத்த வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நமக்கான ஒரு மாபெரும் தலைவர். எப்படி வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியாக இருந்தாரோ, அதுபோல தலைவர் ராகுல் காந்தி இந்த ஜனங்களின் ஆத்மாவாக, ஜன ஆத்மா காந்தியாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லோரும் இதை மனசிலே உள்ளத்திலே ஏந்தி கடமை உணர்ச்சியோடு பொறுப்புணர்ச்சியோடு வரும் நாட்களில் பயணித்து காங்கிரஸ் பேரியக்கம் தன்னுடைய மாபெரும் பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இறுதியாக தமிழக அரசுக்கு இந்த மேடையில் இருந்து ஒரே ஒரு வேண்டுகோள். இங்கே மறைந்த நமது சகோதரர் ஜெயக்குமார் தன்சிங் அவர்கள் கொலையில் அதற்கு வேண்டிய குற்றவாளிகளை சீக்கிரம் தண்டனை வாங்கி தந்து அவர் ஆத்மா சாந்தி அடைய அவர் முயற்சி எடுக்க வேண்டும் தமிழக அரசு என்று கூண்டுகொண்டு, இங்கு சேர்ந்துள்ள அனைத்து காங்கிரஸ் பேரியக்க நல்லுள்ளங்களுக்கும் குடும்ப அங்கங்கள் அனைவருக்கும் உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க காங்கிரஸ், வளர்க தமிழகம், ஜெய் ஹிந்த். சிறுபான்மை மக்களின் தலைவராக நாட்டை காப்போம் இந்திய ஒற்றுமை இயக்கம் என்ற தலைப்பிலே ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை நடத்தி லட்சோப லட்சம் சிறுபான்மையினரை தன்னகத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அருமைக்கும் பெருமைக்கும் உரிய மாநில ஒருங்கிணைப்பாளர் CJ ராஜன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். வாக்குச்சீட்டை தடுப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்கின்ற அளவில் இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சார்பில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் மாநாட்டை வாழ்த்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். நான் கட்சியை சார்ந்தவன் அல்ல, நான் ஒரு சிவில் சமூகத்தின் சார்பாக இங்கே வாழ்த்த வந்திருக்கின்றேன். நம்முடைய மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரா சென்ற பொழுது
சிவில் சமூகங்களுடன் ஒருங்கிணைந்து கொண்டு நீங்கள் யாத்திராவை மேற்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதே போன்று கட்சி கொடி தேவையில்லை, தேசிய கொடியை கையில் ஏந்தி செல்வோம் என்று சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது கன்னியாகுமரியில் அவர் துவங்கிய அந்த இடத்தில் யோகேந்திர யாதவ் அவரோடு சேர்ந்து அதில் பங்கு பெற்றவர்கள் தான் எங்களை போன்றவர்கள். அதன் பின்பு 2024ஆம் ஆண்டு நடந்த அந்த பொது தேர்தலின் போது தமிழகம் முழுவதும் RSS பிஜேபிக்கு எதிராக ஒரு மாற்று சக்தி வர வேண்டும் என்று பிரச்சார இயக்கத்தை எடுத்தவர்கள். அன்று திரு ராகுல் காந்தி அவர்கள் சிவில் சமூகத்தை அங்கீகரித்தார். இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இன்று அங்கீகரித்திருக்கிறார். அவரை நாங்கள் பாராட்டுகிறோம், அவரை மனதார நெஞ்சார பாராட்டுகிறோம். இங்கே வாக்கு அதிகாரம் எங்களுடைய மாநாடு வெல்லட்டும் என்று சொல்வதோடு குறிப்பாக இங்கே நாம் பணக்காரனுக்கு ஒரு ஓட்டு, ஏழைக்கு ஒரு ஓட்டு என்பது அல்ல. அதானிக்குமாக இருந்தாலும் சரி, அம்பானியாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஓட்டு தான். நம்ம நாட்டில் ஒருவேளை சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நபருக்கும் சுப்பேனுக்கும் ஒரு ஓட்டு தான். அதுதான் இந்த நாட்டுடைய ஜனநாயகம். இந்த நாட்டுடைய ஜனநாயகமும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ள நேரத்தில் குடியுரிமைக்காக நாம் இங்கே ஒருங்கிணைக்கிறோம். கட்சி மட்டுமல்ல, கட்சியை கடந்து இந்திய நாட்டுடைய குடிமக்கள் அனைவரும் ஒரு மாற்று புரட்சிக்காக, மாற்று சிந்தனைக்காக ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியமான காலகட்டத்திலே இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் தான் இந்த மாநாடு என்பது இங்கே நடக்கிறது. பீகாரிலே அங்கே திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மாபெரும் நடைபயணத்தை சென்றதோடு பெரும் பிரச்சாரத்தை என்று சொன்னார். 65 லட்சம் வாக்குகளுக்கு மேலால் அந்த பீகாரிலே இல்லை என்று சொன்னார். யோகேந்திர யாதவ் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றார். இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தமிழகத்திலும் இதே சூழல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை குறித்துதான் முதல் முறையாக தமிழகத்திலே காங்கிரஸ் கமிட்டியானது, தமிழக காங்கிரஸ் இயக்கமானது இங்கே இந்த மாநாட்டை நடத்துகிறது. அந்த மாநாட்டை வாழ்த்துகிறோம். வாக்கு அதிகார மாநாடு வெல்லட்டும் வெல்லட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.